welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். We are studying the subject of Christian ministry. கிறிஸ்தவ ஊழியம் என்கிற தலைப்பை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். When we talk about Christian ministry, we should always remember that the ministry of God is full of choices. கிறிஸ்தவ ஊழியம் என்று பேசும் பொழுது தேவனுடைய ஊழியம் என்பது கர்த்தருடைய வேலை என்பது தெரிந்தெடுப்புகளினாலே நிறைந்திருக்கிறதை நாம் மறந்து போக கூடாது. At every step and in every aspect of ministry there are choices that we need to make. ஊழியத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் தெரிந்தெடுப்புகளை நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். And one of the major choices that we need to make in the ministry of God's word is that whether we are going after the applause of men or we are concerned about the approval of God. தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிற ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற நாம் ஒரு முக்கியமான தெரிந்தெடுப்பை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. மனிதனுடைய பாராட்டை நாடுகிறோமா தேவனுடைய ஆமோதிப்பை நாடுகிறோமா என்பதே அந்த தெரிந்தெடுப்பாகும். And this choice is very crucial. இந்த ஒரு தெரிந்தெடுப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. Turn with us to the book of Galatians first chapter. கலாத்தியர் முதலாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read to you the 10th verse. 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். This comes as a challenge to all of us in the ministry. ஊழியத்தில் இருக்கிற நாம் எல்லாருக்கும் இது ஒரு சவாலாக வருகிறது. Here is Paul speaking. இங்கே பவுல் பேசுகிறார். Do I now persuade men or God? இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? Do I seek to please man? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? If I still pleased men, I would not be a servant of Christ. நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. Now here Paul says, if I still pleased man. இங்கே பவுல் சொல்கிறார் நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால். That means he is contrasting it with his old ways of doing things. அப்படி என்றால் தன்னுடைய பழைய வாழ்க்கை பாணியோடு கூட இதை ஒப்பிட்டு சொல்லுகிறார். Now Paul, we all know, is a Pharisee. நாம் எல்லாருக்கும் தெரியும் பவுல் ஒரு பரிசேயனாய் வாழ்ந்தவன். Generally Pharisees do everything, especially relating to religious activities, to get the applause of men, to impress people. மத சார்புள்ள காரியங்களிலே எப்பொழுதுமே பரிசேயர்கள் மற்றவர்களுடைய ஆமோதிப்பு கிடைக்கும்படியாக பாராட்டு கிடைக்கும்படியாகவே அவர்கள் வாழ்கிறதாக நமக்கு தெரியும். But now Paul has moved into totally a new realm, that is to serve the Lord Jesus Christ. இப்பொழுதோ பவுல் முற்றிலும் வேறுபட்டு ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை பாணியை மேற்கொண்டிருக்கிறார். So he says, if I still pleased man, I should not be a servant of Christ. இப்பொழுது சொல்கிறார் இன்னும் நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாய் இருக்க கூடாது. Beloved, in this series of talks we are bringing out lessons of practical importance in Christian ministry, not only to the full-time servants of God but also for every believer. பிரியமானவர்களே, இந்த தொடர் செய்திகளின் வழியாக முழுநேர ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல விசுவாசிகளுக்கே நடைமுறை பாடங்கள் சிலவற்றை நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். Because every believer or every child of God is called to be a servant of God. ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே தேவனுடைய ஊழியக்காரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். The topic that we are considering is how not to minister. நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற தலைப்பு எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. So far we have done 3 lessons. இதுவரையிலும் 3 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not substitute anything for personal work. தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம். Lesson number 2, இரண்டாவது பாடம், do not neglect personal purity. தனிப்பட்ட பரிசுத்தத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம். Last week we studied lesson number 3. மூன்றாவது பாடத்தை சென்ற வாரத்திலே பார்த்தோம். Do not fail in family responsibilities. குடும்ப பொறுப்புகளிலே நீங்கள் அலட்சியமாய் இருக்க வேண்டாம். Today we will move on to lesson number 4. இன்றைக்கு 4வது பாடத்துக்கு நாம் கடந்து வருவோம். How not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. Do not be a loner. தனித்தே இயங்குகிறவனாய் இருக்க வேண்டாம். Do not be a loner. தனித்தே இயங்குகிறவனாய் இருக்க வேண்டாம். Under lesson number 1 of this topic, we said, do not substitute anything for personal involvement. இந்த தலைப்பின் கீழாக முதல் பாடத்தை நாம் பார்த்து வருகிற பொழுது தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம் என்று சொன்னோம். So while we are emphasizing personal involvement, we do not encourage over independent style of functioning. தனிப்பட்ட ஈடுபாட்டை வலியுறுத்துகிற அதே நேரத்தில்
முற்றிலுமாய் சுயாதீனமாகவே இருக்க வேண்டும் என்கிறதை நாங்கள் சொல்லவில்லை. The church of Jesus Christ is actually a body. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்பது ஒரு சரீரம். And no organ can function independent of the other organs. எந்த ஒரு அவயவமும் வேறு ஒரு அவயவத்தை இல்லாமல் செயல்படுவது கூடாத ஒன்று. Turn with us to book of Ephesians 4th chapter for an illustrious explanation. எபேசியர் 4வது அத்தியாயத்திலே விவரமாய் சொல்லப்படுகிறதை பாருங்கள். Look at the 16th verse. 16வது வசனத்தை கவனியுங்கள். From whom the whole body joined and knit together by what every joint supplies, according to the effective working by which every part does its share, it causes growth for the body, for the edifying of itself in love. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. Every joint is functioning and every part is doing its share. ஒவ்வொரு கணுக்களும் அதனுடைய வேலைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அவயமும் அதனுடைய கிரியைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது. We will take a very simple ordinary example and illustrate this truth. ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு விளக்குகிறோம். We all know what eating is. உணவை உட்கொள்வது உங்களுக்கு நன்றாக தெரியும். Now you know what are all involved in the process of eating. இந்த உணவை உட்கொள்ளும் பொழுது சாப்பிடுகிற வேளையில என்னெல்லாம் கிரியை செய்கிறது என்பதை பாருங்கள். Our eyes see the food that is spread on the plate. அந்த தட்டின் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஆகாரத்தை நம்முடைய கண்கள் காண்கிறது. And our nose smells its flavor. நம்முடைய மூக்கு அந்த வாசனையை நுகர்கிறது. And our fingers reach out to pick it up. கையின் விரல்கள் அதை எடுக்க முற்படுகிறது. And as we take it near our mouth immediately opens up. அதை வாயின் அருகிலே கொண்டு வரும் பொழுது வாய் விரிவாய் திறக்கிறது. And the moment we put it inside our mouth, our teeth begin to chew it. வாய்க்குள்ளாக போட்ட உடனே பற்கள் அதை மெல்ல ஆரம்பிக்கிறது. And the tongue begins to taste it. நாவு அதை ருசிக்க ஆரம்பிக்கிறது. And then the throat swallows it. அதன் பிறகு தொண்டை அதை விழுங்குகிறது. This is what we call operation in cooperation. இதை தான் நாங்கள் ஒருங்கிணைந்த செயல்பாடு என்று சொல்கிறோம். Now Jesus is the perfect model for all the ministry of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தருடைய ஊழியம் அத்தனைக்குமே ஒரு ஏற்ற மாதிரியா இருக்கிறார். Maybe we can call him the perfect servant of God. தேவனுடைய பூரணமான ஊழியக்காரன் என்று அழைத்தால் மிகையாகாது. And while he was on the face of the earth with his earthly ministry, he was never ever a loner. அவர் தன்னுடைய ஊழியத்திலே இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் பொழுது எப்பொழுதுமே தனித்து செயல்பட்டவராய் இல்லை. He recruited associates not at the end of his ministry but at the very beginning of his ministry. தன்னுடைய ஊழியத்தின் முடிவில் அல்ல, அதனுடைய துவக்கத்தில் தானே தன்னோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களை தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். Turn with us to the historical narrative in Matthew's Gospel 4th chapter. மத்தேயு சுவிசேஷம் 4வது அத்தியாயத்திலே இந்த சத்தியத்தை பாருங்கள். Look at verses 17 to 19. 17 19 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். From that time Jesus began to preach and say, repent, for the kingdom of heaven is at hand. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். Now Jesus walking by the sea of Galilee saw two brothers, Simon called Peter and Andrew his brother, casting a net into the sea, for they were fishermen. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாகி இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு, and he said to them, follow me, I will make you fishers of men. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். Jesus came to be a fisher of men. மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் இயேசுவானவர் வந்தார், to save mankind. மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக. And now when he just began his ministry, he recruited people so that they would be part and parcel of his ministry. இப்பொழுதோ தன்னுடைய ஊழியத்தை துவக்குகிற மாத்திரத்திலே மற்றவர்கள் தன்னுடைய ஊழியத்திலே பங்குள்ளவர்களாய் இருக்கும்படியாக தெரிந்து கொள்கிறார். Now we know the Lord Jesus Christ in course of time he recruited 12 disciples. நாளடைவிலே ஆண்டவராகிய இயேசு 12 சீடர்களை தெரிந்து கொண்டதை நாம் அறிந்தோம். Turn with us to Luke's Gospel 8th chapter and look at a report.
லூக்கா சுவிசேஷம் 8வது அத்தியாயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வர்ணனையை பாருங்கள். I look at the first verse. முதல் வசனத்தை பாருங்கள். Now it came to pass afterward that he went through every city and village, preaching and bringing the glad tidings of the kingdom of God, and the 12 were with him. பின்பு அவர் பட்டணந்தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். Now that's the emphasis. He went about preaching and teaching and healing and bringing the glad tidings of the kingdom. That's all wonderful. But what Luke tries to stress here is the 12 were with him. அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று ஊழியம் செய்தார். அது உண்மைதான். ஆனால் லூக்கா அந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்கிற காரியத்தை பாருங்கள். 12 அவருடனே கூட அந்த ஊழியங்கள் தோறும் இருந்தார்கள். So in other words, Jesus Christ was operating on that perfect team principle. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு அந்த குழுவாய் செயல்படுகிற ஒரு பூரண மாதிரியிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். And later he chose another 70 disciples. அதை தொடர்ந்து இன்னும் 70 சீடர்களை தெரிந்து கொண்டார். And how did he minister with them or through them? இவர்கள் மூலமாய் எப்படி செயல்பட்டார்? Come to the 10th chapter of Luke's gospel. லூக்கா சுவிசேஷம் 10வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the first words. முதல் வசனத்தை பாருங்கள். After these things the Lord appointed 70 others also and sent them 2 by 2. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். You know, Jesus Christ was consistently following this team principle in all that he did. இந்த அணியினராய் செயல்பட வேண்டும் என்கிற இந்த கோட்பாடை தொடர்ச்சியாய் ஆண்டவராகிய இயேசு கடைபிடித்து வந்ததை பார்க்கிறோம். Now that principle is so clearly laid out for us in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த ஒரு விதிமுறையானது தெளிவாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். Turn with us to book of Ecclesiastes 4th chapter. பிரசங்கியின் புத்தகம் 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read to you the classic passage of team ministry from verse 9 on to verse 12. குழுவாய் செயல்படுகிறதை குறித்த வசன பகுதி 9லிருந்து 12 வரை உள்ள வசனங்களிலே உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறோம். 2 are better than 1 because they have a good reward for their labor. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். So here we read about mutual effort. இங்கே இணைந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். And come to the 10th word. 10வது வசனத்தை பாருங்கள். If they fall, one will lift up his companion, but woe to him when he is alone. When he falls, he has no one to help him up. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விடுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. So here we read about mutual help when there is a situation of real struggle. ஒரு போராட்டம் இருக்கிற நேரத்திலே ஆதரவாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த இடத்திலே பார்க்கிறோம். And come to verse 11. 11வது வசனத்துக்கு வாருங்கள். Again, if you two lie down together, they will keep warm. But how can one be warm alone? 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும், ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? So here the warmth is produced by mutual encouragement. ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்கிறதுனாலே இங்கே சூடுண்டாகிறதை பார்க்கிறோம். And come to the 12th verse. இங்கே 12வது வசனத்தை பாருங்கள். Though one may be overpowered by another, two can withstand him. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். So here we read about a battle and there we find there is mutual support. இங்கே யுத்தம் ஒன்று நடக்கிறது, அதிலே ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாய் இருக்கிறதை பார்க்கிறோம். And then he concludes it saying a threefold cord is not easily broken. இதை நிறைவாய் சொல்லும் பொழுது முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று சொல்லி Now முடிக்கிறார். if you take the strand all individually, you can easily break the twine. But when you put them all together and you wind them together, you know what happened when you twist them together? It cannot easily be broken. That speaks about mutual strength. அந்த கயிறுகளை தனித்தனியாக பிரித்து விட்டால் ஒருவேளை அந்த ஒவ்வொரு சணலையும் தனித்தனியாக அறுத்து விடலாம். ஆனால் ஒன்றாய் இணைந்து ஒரு பெரிய கயிறாக விளங்கும் பொழுது அதை அறுத்து விடுவது எளிதல்ல.